الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو الامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் இணையற்ற இறைவன் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தோழர்கள் கண்ணியத்துக்குரிய இமாம்கள் கியாமத் வரை வரக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவின் கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முதலாவதாக படைத்த நாயன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு தஆலாவை எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பேசக்கூடிய விடயங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் புறா உம்மத்துக்கும் ஹிதாயத்துக்கு காரணமான விடயங்களை அல்லாஹு தஆலா வெளியாக்குவானாக. அன்பு சகோதரர்களே, கண்ணியமான கனவான்களே, ஒரு கண்ணியமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை அடுத்து வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதுவும் ஒரு முபாரக்கான மாதம், கண்ணியமான மாதம். அன்பு சகோதரர்களே, இந்த மாதம் வெறும் ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, ஹஜ் செய்யாதவர்களுக்கும் இந்த மாதத்திலே பல சிறப்புகள் இருக்கிறது. கண்ம நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் அமல் செய்வதற்கு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது 10 நாட்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையோ அவர்களும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும், நோன்புகள் நோட்டுக்கொள்ள வேண்டும், திக்ர்கள், திலாவத்துகள், சதகாக்கள், நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு சிறந்த நாட்களாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி உள்ளவர்களுக்கு ஒரு கடமை விதித்திருக்கிறான். அதுதான் ஹஜ்ஜுடைய கடமை. அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் செய்வது அறியப்பட்ட சில மாதங்களிலாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அது இந்த மாதத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது.
அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ் கடமை நிறைவேற்றுவது கட்டாயமாகும். ஹஜ் என்பது, தொழுகை என்பது கடமை, அது எங்கிருந்தும் நிறைவேற்றலாம். நோன்பு ஒரு கடமை, அது எங்கிருந்தும் நிறைவேற்றலாம். ஜகாத் ஒரு கடமை, எங்கிருந்தும் நிறைவேற்றலாம். ஆனால் ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த மக்கமா நகருக்கு சென்றே ஆக வேண்டும். அங்குதான் அந்த கடமைகளுக்குரிய இடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம் நிறைய மக்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் இதற்காக பல லட்சம் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி இன்னும் தனது வாழ்க்கையில் ஹஜ் கடமையாகியும் ஹஜ் செய்யாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, ஹஜ் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும். கண்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதனுக்கு ஹஜ் செய்வதற்குரிய சக்தி இருந்தும் அவன் ஹஜ் செய்யவில்லையோ, வல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவன் ஒரு யஹூதியாக, யூதனாக அல்லது ஒரு கிறிஸ்தவனாக மரணிக்கட்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார். வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, எங்களுக்கு முதலாவது அல்லாஹ்வுடைய கடமைகள் என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். இன்று ஒரு வாலிபர் ஹஜ்ஜுக்காக இன்று காலை தான் சென்றார். சுமார் 25-30 வயதுக்கு இடைப்பட்டவர், இன்னும் திருமணமாக ஆகாதவர். சில வருடங்களுக்கு முன்னால் ஜப்பானுக்கு சென்றார், சம்பாதித்தார், இலங்கைக்கு வந்தார், உம்ராவுக்கு சென்று வந்தார். இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னால் இலங்கைக்கு வந்தார். அவர் சொன்னார், ஹஜ்ரத், நான் ஹஜ் செய்வதற்காக வந்திருக்கிறேன். கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே அன்பு சகோதரர்களே, நிறைய பேர் முதலாவது பணம் கைக்கு கிடைத்தால் ஆடம்பரமாக வீடு கட்டுவதிலும், ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குவதிலும், ஆடம்பரமாக திருமணங்களுக்காக செலவழிப்பதிலும், வீண் விரயங்களிலும், கேலி கூத்துகளிலும், களியாட்டங்களிலும், பாவங்களிலும் பணத்தை செலவழிக்கக்கூடிய இந்த காலத்திலே இப்படியான ஒரு வாலிபர் தனக்கு ஹஜ் கடமையாகிவிட்டது என்பதை உணர்ந்து அன்பு சகோதரர்களே ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார். நான் இப்பொழுது வரும்பொழுது அவருடைய தந்தை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், மகன் ஹஜ்ஜுக்கு இன்றைய காலையில தான் சென்றார் என்று சொன்னது. நான் சொன்னேன், ஹாஜியார், பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த மாதிரி 1000-ல் ஒன்றல்ல, லட்சத்தில் ஒரு வாலிபர்களை தேடி பிடிப்பது கஷ்டமான காலம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். ஏனெனில் உங்களுடைய மகன் பணத்தை சம்பாதித்து பணம் கைக்கு கிடைத்த உடனே அந்த பணத்தினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக எண்ணத்தை அல்லாஹ் போட்டிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, இன்னும் எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம் ஹஜ் கடமையானதுக்கு பிறகும் ஹஜ்ஜை செய்யாமல் காலம் கடந்து அப்படியே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஹஜ் கடமையானதுக்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் காலம் கடந்து தனது வசதி இழந்து விட்டு கை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வசதி உள்ள காலத்திலே நான் ஹஜ் செய்யவில்லையே, இப்பொழுது அந்த கடமை எப்படி நிறைவேற்றுவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நமது பெற்றோர்கள் யாராவது ஒருவர் ஹஜ் கடமையாகியும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால், நிறைவேற்றாமல் மரணித்து விட்டால் அல்லது நோயாளியாகிவிட்டால், அவருக்கு பதிலாக அந்த ஹஜ்ஜை அவருடைய வாரிசுகள் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய அனந்தர சொத்திலிருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். கடன் 2 வகை இருக்கிறது. அனந்தர சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்னால் முதலாவது என்னுடைய தந்தை யாருக்காவது கடன் பட்டிருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி கடன் பட்டிருந்தால் அந்த கடன்களை கொடுத்து முடிக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்க வேண்டும், என்னுடைய தந்தை ஜகாத் கொடுத்திருக்கிறாரா, இல்லை என்றால் அனந்தர சொத்திலிருந்து கொடுக்க வேண்டும். ஹஜ் செய்திருக்கிறாரா, இல்லையா, அதை கொடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ் ஆகும். இன்று நிறைய பேர் நினைக்கிறார்கள், இத்தனை லட்சம் செலவழித்து நான் ஹஜ் செய்வதனால்
எனது பணம் குறைந்து விடுமோ, லொஸ்ட் ஆகி விடுவோ என்று பயப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்க தந்தத்திலிருந்து செலவழிங்க. பணத்தை தந்தது உங்களுக்கு அல்லாஹ், செல்வத்தை தந்தது அல்லாஹ், வசதி வாய்ப்பதை தந்தது அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ஜுக்காக செலவழிப்பதே கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன்-நஃபகத்து ஃபீ ஸபீலில்லாஹி பி-700 ضعف. ஹஜ்ஜுக்காக செலவழிக்கிறதுடைய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதை விட 700 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தா எவ்வளவு நன்மையோ அதை விடவும் 700 மடங்கு அதிகமான நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜுக்காக செலவழிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா என்ன நன்மை கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா என்ன நன்மை கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறான் குர்ஆன்ல. நீங்க ஒரு வித்த நீங்க பயிர் செய்து 700 வித்து அறுவடை செய்வதை போல ஒன்றுக்கு 700 மடங்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடினா யுதாயிஃபு மை யஷா, அதை விட அதிகமாக தருவான். இது எதுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா. ஹஜ்ஜுக்கு செலவழிச்சா என்ன கிடைக்கும்? இதிலிருந்து 700 மடங்கு. சுப்ஹானல்லாஹ். 700 பெருக்கினால் எத்தனை மடங்கோ அத்தனை நன்மை கிடைக்குது ஹஜ்ஜுக்காக செலவழிக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த பாக்கியங்களை, இந்த நன்மைகளை விளங்கினவர்கள் யாராவது இந்த ஹஜ்ஜ செய்யாமல் இருப்பார்களா? இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனை ஏழைகள், எத்தனை எளியவர்கள் எப்படி சரி ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று சில ரூபாய்களை சேர்த்து, உண்டியல் முட்டிகளை சேர்த்து ஹஜ்ஜுக்கு போனவர்களுடைய சரித்திரம் இருக்கிறது. சென்ற வருடம் ஒருவர் பேமெண்ட்ல பிளாக்கா விற்கிற ஒருவர் சிறு சலுகைகளை சேர்த்து ஹஜ்ஜுக்கு சென்று வந்தார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் நன்மைகளை வழங்கிட்டார்கள், பாக்கியங்களை வழங்கிட்டார்கள், அந்த இடத்துக்கு போறதுடைய சிறப்பு வழங்கிட்டார்கள். அதனால அன்பு சகோதரர்களே, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எப்படி சரி அடைந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியமான சகோதரர்களே மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாபிஊ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடிக்கடி செய்து கொள்ளுங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடிக்கடி செய்து கொள்ளுங்க. சில ஹஜ்ஜு கடமையான சிலவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜு கடமையாயிருச்சு, ஹஜ்ஜுக்கு போனா 25 லட்சம், உம்ராக்கு போனா 3 லட்சம். உம்ராக்கு போனாலும் மக்காக்கு தான் போறோம், ஹஜ்ஜுக்கு போனாலும் மக்காக்கு தான் போறோம், எனவே நாங்க 25 லட்சம் செலவழிக்க தேவையில்ல, 3 லட்சத்தை செலவழிச்சு மக்காக்கு போயிட்டு வந்துருவோம். நிறைய பேருக்கு மக்காக்கு போயிட்டு வந்துட்டா திருப்தி, உம்ராக்கு போயிட்டு வந்துட்டா திருப்தி, நான் ஏதோ கடமையை செஞ்சுட்டேன். இல்ல சகோதரர்களே, ஹஜ்ஜு கடமையானவர்கள் ஹஜ்ஜை தான் செய்யணும். உம்ராவை மட்டும் செய்யறதால ஹஜ்ஜு நிறைவேற மாட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாபிஊ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்க அடிக்கடி செய்யுங்க, அடிக்கடி செய்யுங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வல் துனூப, இந்த ரெண்டும் ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வறுமையும் அப்படி இல்லாமல் ஆக்கிடும், அழித்து விடும். எப்படி? கமா யன்ஃபில் கீரு ஹவஸல் ஹதீதி வஸ்ஸஹபி வல் ஃபில்லா, எப்படி கொல்லனுடைய அந்த பட்டறை, கொல்லனுடைய அந்த அடுப்பு இரும்பினுடைய துருக்களையும் தங்கத்தினுடைய அழுக்குகளையும் வெள்ளியினுடைய அழுக்குகளையும் துப்புரவுப்படுத்தி பழிச்சென்று சுத்தமாக ஆக்குகிறதோ, இதே போன்று ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களோட பாவங்களை அப்படியே என்ன செய்து இல்லாமல் ஆக்கிறது. பாவத்தை மட்டுமல்ல, உங்களோட வறுமையும் இல்லாம ஆக்கிறது. கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? ஹஜ்ஜி செய்யுங்க, ஹாஜிகள் ஏழையாக மாட்டார்கள். ஹஜ்ஜி செய்யுங்க, ஹாஜிகள் ஏழையாக மாட்டார்கள். ஹஜ்ஜி செஞ்சா வறுமைய அது ஹஜ்ஜி இல்லாமல் ஆக்கிரும், கஷ்டத்தை இல்லாமல் ஆக்கிரும், சிரமங்கள் இல்லாமல் ஆக்கிரும். யாரு சொன்னது?
கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார் அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சிறப்பு இருக்கிறது இந்த ஹஜ்ஜி செய்வதற்காக. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய தொடரிலே சொன்னார்கள், வலைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூர் ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். நன்மைகள் நிறைந்த ஹஜ் இருக்குதே, நன்மைகள் நிறைஞ்ச ஹஜ், இதற்கு கூலி என்ன தெரியுமா? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை. அவ்வளவு உயர்ந்த கூலி அல்லாஹு தஆலா தருகிறான். யாருக்கு? நன்மைகள் நிறைஞ்ச ஹஜ்ஜுக்கு. நன்மைகள் நிறைஞ்ச ஹஜ்ஜா இருக்கணும். ட்ரிப்போட ஹஜ் அல்ல, நன்மைகள் நிறைஞ்ச ஹஜ்ஜுன்னா என்ன? எந்த ஹஜ் மப்ரூர், எந்த ஹஜ் மக்பூல்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ். யாரு அந்த மாதங்கள்ல ஹஜ்ஜை தனக்கு கடமையாக்கி கொண்டாரோ, ஃபலா ரஃபஸ, அவர் என்ன செய்ய வேண்டாம்? ஃபலா ரஃபஸ, அவர் அந்த ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு அவர் தாம்பத்திய உறவுல ஈடுபட வேண்டாம். வலா ஃபுசூக, கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம். வலா ஜிதால, அவர் வீண் தர்க்கங்களில் ஈடுபட வேண்டாம். இஹ்ராம் கட்டிவிட்டால் ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த சில நாட்களில் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல சிரமங்கள் வரும். கண்ணியமானவர்களே, எங்களை ஒரு மாதிரி சொல்லி கூட்டு போயிட்டு இருப்பாங்க, அங்க போனதுக்கு பிறகு இன்னொரு மாதிரி இருக்கும். இந்த சாப்பாடு தாரன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருப்பாங்க, அங்க போனதுக்கு பிறகு வித்தியாசமா இருக்கும். இந்த நேரத்தில் நாங்க அதை நியாயமா நீதமாக கேட்கணுமே தவிர, இஹ்ராம கட்டி கொண்டு நாங்க சண்டையிலையும் தர்க்கத்திலையும் சச்சரவுகளையும் ஈடுபட்டிருக்க கூடாது. எங்களோட ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் பல மாறி மக்கள் வருவார்கள், கோபக்காரர்கள் வருவார்கள், பல விதத்தில் உள்ளவர்கள் வருவார்கள், சோம்பரமானவர்கள் வருவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியானவர்களுடன் எந்த விதமான பாவங்களிலும் தர்க்கத்திலும் வீண் பேச்சுகளிலும் ஈடுபட்டு விடாமல் முழுமையாக அந்த சில நாட்களும் இஹ்ராமை பேணி, அந்த சட்டங்களை பேணி, எங்களுடைய ஆசைகளை மன இச்சைகளை கட்டுப்படுத்தி அந்த ஹஜ்ஜ செய்யறது இருக்குதே, இதுதான் நன்மைகள் நிறைஞ்ச ஹஜ். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வதஸவ்வது, நீங்க ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள் கட்டுச்சாதங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. கட்டுச்சாதங்கள் இதுகளை தயார்படுத்திக் கொள்ளுங்க. கட்டுச்சாதம் என்ன? நீங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை தேவைகளையும் அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கண்ணியமானவர்களை, எதையும் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. போகக்கூடிய இடம் புனிதமான இடம், அங்கு போய் அல்லாஹ் அல்லாத யாரிடத்திலும் கண்ணியமானவர்களே ஒரு ஊசியை கூட கேட்கக்கூடாது. ஏன்? உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கட்டுச்சாதங்கள்ல சிறந்தது என்ன தெரியுமா? அத்தக்வா. நீங்க கொண்டு போற ஹஜ்ஜாஜிகளே, நீங்க கொண்டு போற கட்டுச்சாதத்துல, நீங்க கொண்டு போற சாமான்கள்ல மிக சிறந்த சாமான் என்ன தெரியுமா? அத்தக்வா, இறையச்சம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இறையச்சத்தோட போகணும். அல்லாஹ் இந்த ஆரம்பத்துல சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸ், ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். எந்த பேர் புகழையும், எந்த கண்ணியத்தையும், எந்த கௌரவத்தையும் எதிர்பார்க்காமல் கண்ணியமானவர்களே செய்ய வேண்டிய ஹஜ் யாருக்காக? வலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். தூய நோக்கத்தோடு சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும். அன்பு சகோதரர்களே, எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்திலே சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இது பணத்தோடு சம்பந்தப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் செய்வார்கள். எனவே அந்த நேரத்தில் அவர்களுக்கு பெருமை வரலாம், கௌரவத்தை எதிர்பார்க்கலாம், ஹஜ்ஜை கொண்டு கண்ணியத்தை எதிர்பார்க்கலாம். எனவே இதை நான் செய்வது எனக்கு பேருக்கு பட்டத்துக்கு அல்ல, வலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். ஒன்று, நல்ல நியத்தோடு செய்ய வேண்டும். இரண்டாவது, தக்வா என்ற கட்டுச்சாதத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஹ்ராம் கட்டினத்தில் இருந்து களையும் வரையில எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும், எங்களுடைய சிந்தனைகளையும், பார்வைகளையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? அங்கு புதிய புதிய பல விதமான இவர்களுடன் பழக வேண்டிய, நெருங்க வேண்டிய தேவை வருகிறது. அந்த நேரத்திலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் சில பிரச்சனைகளை, சில கஷ்டங்களை, சில சிரமங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டி வரும். அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, தக்வா என்ற உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய வாயை, நாவை, கண்ணை, கையை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வதஸவ்வது ஃபைன்ன கைரஸ் ஸாதி தக்வா. எனவே அல்லாஹ் நல்லடியாக அன்பு சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்லே கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு வீண் பேச்சுகள் பேசாமலும், கெட்ட வார்த்தைகள் பேசாமலும், வீண் தர்க்கங்கள் செய்யாமலும் யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர் திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போல ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிறார் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹாஜ் வல் உம்மார் வஃத்துல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய படையை சேர்ந்தவர்கள். யார் இவங்க? அல்லாஹ்வுடைய படை இவங்க. இன்தாஹு அஜாபஹும். அந்த ஹாஜி துஆ கேட்டா அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான். வ இன் இஸ்தக்ஃபரூஹு கஃபர் லஹும். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கிறான். அவங்க வஃத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய படை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே யாரெல்லாம் இதுவரை ஹஜ் கடமையாகியும் இன்னும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறோமோ, இந்த வருடம் முடியாவிட்டாலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய வருடத்திலே எனது ஹஜ்ஜை நான் எப்படி சரி நிறைவேற்றுவேன் என்று உறுதி எடுங்கள். அதற்காக பணத்தை ஒதுக்கி விடுங்கள். இன்று பணக்காரனான நான் நாளை ஏழையாகி விடலாம். கண் முன்னே பல சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். சுனாமி வந்தது, கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாகிய நிலைமை எங்களுக்கு தெரியும். ஆடம்பர கட்டிலே படுத்தவர்கள் பாய் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமை தெரியும். எனவே யாருக்கு எந்த நிலைமை அல்லாஹ் வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், நாட்களை அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே மாறி மாறி கொண்டு வருவான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் அதற்காக உறுதி இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்களே, அந்த போகக்கூடிய அந்த மக்கா மதீனா என்பது சாதாரண ஊர் கிடையாது, சாதாரண இடம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த பூமிக்கு போவதற்கு ஆசை வைக்க வேண்டும், நியத்து வைக்க வேண்டும். ஏன்? மக்கா என்பது மிகவும் கண்ணியமான ஒரு பூமி. மக்கா என்பது கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பூமி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களும் குடும்பமும் தியாகம் செய்த பூமி. அந்த சகோதரரே, அந்த பூமியிலே நுபுவத் வெளியானது. அந்த பூமியில தான் முதலாவது குர்ஆன் இறங்கப்பட்டது. இது மாதிரி ஹிதாயத்துடைய ஒளி வீச ஆரம்பித்த இடம் அந்த மக்கா நகரம். இது போன்ற அந்த மக்காவுடைய சிறப்புகள் இருக்கிறதே அன்பு சகோதரர்களே, ஒன்று ரெண்டு அல்ல, ஏராளம் ஏராளம். அல்லாஹ் குர்ஆனிலும் இன்ன அவ்வல பைத்தின் உலிய லின்னாஸி பிபக்கத முபாரக்கல் லின்னாஸ், அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது அந்த மக்காவை ஒரு முபாரக் பரக்கத் செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மக்காவுல அல்லாஹ் பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். இந்த மக்கா இது சங்கை செய்யப்பட்ட ஊர். இதுல எந்த ஒரு குற்றவாளியுடைய குற்றம் இரத்தத்தை ஓட்ட முடியாது. இந்த மக்காவிலே, இந்த ஹரத்திலே எந்த ஒரு மரம் செடி கொடிகளையும் பிடுங்க முடியாது, வேட்டையாட முடியாது. இது மட்டுமா, இந்த மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே ஒரு தொழுகையை தொழுதால் 1,00,000 தொழுகையுடைய நன்மை கிடைக்கும். ஒரு தொழுகை 1,00,000 தொழுகைக்கு ஈடானது அந்த மக்காவிலே. இந்த பாக்கியத்தை விளங்கியவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நான் சென்று அந்த மக்காவிலே ஒரு ரக்காத் 2 ரக்காத் தொழுதுட்டு வருவேன் என்று ஆசை வைக்க மாட்டாரா? அன்பு சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பு நிறைந்த ஒரு பூமி தான் இந்த மக்காவுடைய பூமி. அது மட்டுமா, அங்குதான் மாஉ ஜம்சம் இருக்கிறது. மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர் இருக்கிறது. உலக அதிசயமிக்க தண்ணி. இன்று வரை அதை
முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள், அதனுடைய பிரயோசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, ஒரு தண்ணீரை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் என்றால் அது ஜம்சம் தண்ணீர் தான். ஏன் அவ்வளவு பாக்கியம் நிறைந்த தண்ணீர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்ல் மாஉ ஜம்சம். இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஆக சிறந்த தண்ணீர் தெரியுமா? மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபீஹி தாமு தமின், இது சுவையான ஒரு உணவாகும். இது ஷிஃபாஉ ஸகம், இது நோயாளிகளுக்கு ஷிஃபா கொடுக்கக்கூடியதாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஜம்சம் தண்ணியை பற்றி. எப்படி இது சிறப்பான தண்ணியாக இருக்க முடியாது? ஹைரு மா அலா வஜ்ஹில் அர்ல், பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீர்களையும் அன்பு சகோதரர்களே, சிறந்த தண்ணி, உயர்ந்த தண்ணி, கண்ணியமான தண்ணி எது தெரியுமா? ஜம்சம் தண்ணி. ஜம்சம் தண்ணீர் ஏன் அது சிறப்பு மிக்கது தெரியுமா? அது இருக்கக்கூடிய இடமே சிறப்பானது. ஜம்சம் எங்கே இருக்கிறது? ஜம்சம் கிணறு எங்கே இருக்கிறது? காபாவுக்கு அருகில் இருக்கிறது. இன்று அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அது காபாவுக்கு அருகிலே இருக்கிறது. மக்காம இப்ராஹிமுக்கு பின்னால் இருக்கிறது. ருக்குனே யமானிக்கு பக்கத்தில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொன்றுமே சிறப்பான இடம். காபா சிறந்த இடம், அதுல ருக்குனே யமானி சிறந்த இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருக்குனே யமானி, ஹஜ்ருல் அஸ்வத், இந்த ரெண்டையும் மட்டும்தான், இந்த ரெண்டையும் யாரு தொடுகிறாரோ, தடவுகிறாரோ, அவருடைய பாவம்லாம் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், பாவம்லாம் மன்னிக்கப்படும். யாரு ருக்குனே யமானிக்கு பக்கத்தில் செல்லும் பொழுது, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார், யா அல்லாஹ், எனக்கு உலகத்திலும் மறுமையிலும் எல்லா சிறந்தையும் தருவாயாக என்று துஆ கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அது துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். ஹஜ்ருல் அஸ்வத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை முத்தமிடக்கூடியவருக்கு கியாமத்தில் அது சாட்சி சொல்லும். இந்த சிறப்புமிக்க இடத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர். இது சாதாரண தண்ணி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜம்சம் தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுது, அன்பு சகோதரர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறோமோ, உம்ராவுக்கு செல்கிறோமோ, ஏனைய சாப்பாடுகள் குடிபானங்களை முடிந்த அளவு குறைத்து விட்டு ஜம்சம்மை தாராளமாக குடிக்க வேண்டும், வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அல்லாஹ் அதிலே பல சிறப்புகளை வச்சிருக்கிறான். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் உடைய சிறப்பை சுருக்கமாக சொன்னார்கள். மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபல, ஜம்சம் தண்ணீரை யார் எந்த நோக்கத்துக்கு குடிக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். பசிக்கு குடித்தால் பசி நீங்கும், தாகத்துக்கு குடித்தால் தாகம் நீங்கும், நோய்க்காக குடித்தால் நோய் நீங்கும், கடனுக்காக குடித்தால் கடன் நீங்கும், அறிவுக்காக குடித்தால் அறிவு நீங்கும், அறிவு கிடைக்கும், ஞாபக சக்திக்காக குடித்தால் ஞாபக சக்தி கிடைக்கும். அன்பு சகோதரர்களே, என்ன நோக்கத்துக்கு குடிங்க. சமீபத்தில் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால பாகிஸ்தான்ல வாழ்ந்தார் ஒரு பெரிய ஆலிம், மௌலானா ஜஃபர் அஹ்மத் உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர் தனது விடயத்தை எழுதும்போது சொல்கிறார், எனக்கு வாய் கொன்னலாக இருந்தது. நான் ஹஜ்ஜுக்கு சென்றேன், அங்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அங்கு சென்றதுக்கு பிறகு நான் எனது வாய் கொன்னல் இல்லாமலாக வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் எனக்கு நிறைய அறிவு தந்திருந்தான். ஆனால் எனக்கு அந்த அறிவை மக்களுக்கு சொல்ல முடியவில்லை. மாணவர்களுக்கு சொன்னால் என் பாடத்தை வழங்க மாட்டார்கள், பயான் பண்ணினால் என் பயான் மக்கள் வழங்க மாட்டார்கள். என்னடா திக்கி நான் பேசுறதால மக்கள் அதை விளங்குறதுக்கு சிரமப்பட்டாங்க. எனக்கு நிறைய கவலை இருந்துச்சு. என்னிடத்துல இவ்வளவு அறிவு இருந்தும் இதை மக்களுக்கு சரியாக ஒத்தி வைக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்தது. ஹஜ்ஜுக்கு சென்று எனது வாய் கொன்னல் இல்லாமல் ஆக வேண்டும் என்று ஜம்சம் குடிச்சு கொண்டே இருந்தேன். அந்த ஜம்சம் சுப்ஹானல்லாஹ், நான் பாகிஸ்தானுக்கு திரும்ப முன்னால் எனது வாய் கொன்னல் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விட்டான். சமீபத்தில் உள்ள சம்பவம்.
இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஜம்ஸம் நான் 3 நோக்கத்துக்காக குடிச்சேன், 3ஐயும் அதுல 2 நான் கண்ணால கண்டுட்டேன். ஒன்று, அல்லாஹ் எனக்கு அறிவை தரணும் என்று சொல்லி நான் ஜம்ஸம் குடிச்சேன். நீங்க பாக்குறீங்களா இல்ல, எனக்கு அல்லாஹ் தந்த அறிவை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. 2வது, எனக்கு அம்பு எறியறதுல ஆசை இருந்துச்சு, அதனால குறி தவறாம அம்பு எறியணும்னு சொல்லி நான் ஜம்ஸம் குடிச்சேன். நான் 10 அம்பு எஞ்சினா 10 கரெக்டாகத்தான் இருக்கும், அல்லது ஒன்றுதான் தவறும். அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு அதுல ஆற்றலை தந்தான். 3வது சொன்னாங்க, நான் சொர்க்கம் போகணும்னு சொல்லி ஜம்ஸம் குடிச்சேன். இந்த 2ஐயும் தந்த அல்லாஹ் நாளையில மறுமையில அதையும் தருவான் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஜம்ஸம் சாதாரணமானதல்ல, சாதாரண தண்ணி அல்ல, சிறந்த தண்ணி, உயர்ந்த தண்ணி. அது பரக்கத்து நிறைஞ்ச தண்ணி, பரக்கத்தான இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணிக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜம்ஸம் தண்ணிய கேட்டாங்க, கொண்டாந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ஸம் தண்ணீரை எடுத்து அத வாயில போட்டு கொப்பளிச்சு அது அப்படியே அந்த வாளியில அப்படியே துப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில தண்ணிய ஜம்ஸம் அந்த வாயில தண்ணிய அந்த வாளியில துப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த ஜம்ஸம் அந்த வாளி தண்ணி அப்படியே ஜம்ஸம் கிணற்றிலே திரும்ப ஊட்டப்பட்டது. ஜம்ஸம் தண்ணீரே ஒரு பரக்கத்தானது, அதுல நபியுடைய எச்சி பரக்கத்தான எச்சி சேர்ந்திருக்குது. அது பரக்கத்துக்கு மேல பரக்கத், 100க்கு மேல 100, பிரகாசத்துக்கு மேல பிரகாசம், சுத்தத்துக்கு மேல சுத்தம். ஏனண்டா எப்படி ஜம்ஸம் சிறந்ததோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சியும் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சியால எத்தனையோ பேருடைய நோய் குணமாக்கப்பட்டிருக்கிறது. ஹைபருடைய யுத்தத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிடுகிறார்கள். யுத்தத்துடைய கொடியை கொடுப்பதற்கு அவருக்கு கண்ணிலே நோய் இருக்கிறது. வர சொன்னார்கள். வந்தோடும் தனது எச்சியை அவருடைய கண்ணிலே உமிழ்ந்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய கண்ணில் இருந்த நோய் அப்படி இல்லாமல் ஆகிவிட்டது. அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதற்கு பிறகு எனது வாழ்க்கையில இந்த கண் நோயோ தலைப்பட்ட முகத்தோட தலையோட சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வரல என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் குழந்தைகள் பிறந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழைத்துக் கொண்டு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஈச்சப்பழத்தை தனது வாயில எடுத்து மென்று அந்த எச்சி படிந்த ஈத்தம்பழத்தை அந்த குழந்தையினுடைய வாயிலே அப்படி வைத்து தஹ்னீக் செய்வார்கள். சஹாபாக்கள் பரக்கத்துக்காக வந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாய் தனது பிள்ளை அழைத்து கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், குழந்தை பிறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? வாயிலே தண்ணி எடுத்து அப்படியே அந்த குழந்தையில மூஞ்சிலே அப்படியே உமிழ்ந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, 1 2 அல்ல, பல சம்பவங்களை சொல்லலாம், நேரம் இடம் போதாது. எனவே அவ்வளவு சிறப்பு மிக்க தண்ணீர் ஜம்ஸம் தண்ணீர். இதற்காக வேண்டி பல லட்சம் செலவழிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு உண்மையான சம்பவம். ஒரு பெண்ணுக்கு ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டது. உடனடியாக ஆபரேஷன் பண்ண வேண்டும். 27 லட்சம் செலவாகும் என்று டாக்டரால் அறிவிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அவர்கள் அந்த 27 லட்சம் செலவச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக உம்ராவுக்கு சென்றார்கள். சுபஹானல்லாஹ், உம்ராவில் இருந்து திரும்பி வரும் முன்னால் அந்த நோய் நீங்கியது. இது பொய் சம்பவம் அல்ல, இட்டுக்கட்ட சம்பவம் அல்ல, நேரடியாக நான் கண்ட சம்பவம். அதனால் தான் சொல்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இது மாதிரி இந்த ஜம்ஸம்க்கு அல்லாஹ் பல சிறப்புகளை வச்சிருக்கிறான். அங்க போறதுனால இப்படியான பல சிறப்புகள் இருக்கிறது. அது மட்டுமா, அந்த மக்காவுடைய பூமியில அதுல இது மட்டும் இல்ல, இன்னும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. காபத்துல்லாவை கண்டோடனே கேட்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும். காபத்துக்குள்ளா உள்ளால கேட்கிற துவா கபூலாகும். காபத்துல்லாக்கு வெளியே அந்த மீசாப் தங்க பீலிக்கு கீழால் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். அந்த மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் கேட்கிற துவா கபூலாகும். ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு பக்கத்துல கேட்கிற துவா கபூலாகும். ருக்னே யமானிக்கு பக்கத்துல கேட்கிற துவா கபூலாகும்.
கனியமா சகோதரே, மத்தாஃப்ல தவாஃப் செய்யற அந்த வலம் வர்ற நேரத்துல கேட்கிற துஆ கபூல் ஆகும். அந்த சஃபா மலையில கேட்கிற துஆ கபூல் ஆகும். மர்வா மலையில கேட்கிற துஆ கபூல் ஆகும். சஃபா மர்வா ரெண்டுக்கும் இடையில கேட்கிற துஆ கபூல் ஆகும். அரஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு துஆ துஆ அரஃபா, துஆக்கள்ல சிறந்தது அரஃபால கேட்கிற துஆன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபால கேட்கிற துஆக்கள் கபூல் ஆகும். மினால கேட்கிற துஆக்கள் கபூல் ஆகும். முஸ்தலிஃபால கேட்கிற துஆக்கள் கபூல் ஆகும். ஒவ்வொன்றுமே சிறப்புமிக்க இடங்கள். இன்னைக்கு எத்தனை இடங்களுக்கு ட்ரிப் போறோம் கண்ணியமான சகோதரர்களே, வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், நாட்டுக்குள்ள செல்கிறார்கள். ஏன் நாங்க அல்லாஹ் தந்த பணத்தை செல்வத்தை இத மாதிரி ஒரு நன்மைகளை கொள்ளடிக்கிறதுக்கு போகக்கூடாது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது மட்டுமல்ல, இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. நாங்க ஒவ்வொருத்தரும் அதை அடைய முயற்சி செய்யணும். இதுவரைக்கும் எனக்கு ஹஜ்ஜு கடமையாகி செய்யலையா, உம்ராவுக்கு வசதி வந்து உம்ரா செய்யலையா, ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்துல எனது பணத்தால எனது செல்வத்தால முதலாவது இந்த அமலை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆசை வைங்க, நியத்து வைங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி தர வேண்டும். அன்பு சகோதரர்களே, இவ்வளவு சிறப்புகள் இருக்குதே, ஏழைகளாகிய எங்களுக்கு இந்த ஹஜ் இல்லையே, இந்த உம்ரா இல்லையே என்று கவலைப்படக்கூடிய கூட்டம் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ளவங்க, அவங்களுக்கும் ஒரு நன்மாராயம் சொன்னாங்க. யாரு ஃபஜ்ர் தொழுவிட்டு அதே இடத்துல இருந்து சூரியன் உதயமாகும் வரையில அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டு சூரியன் உதயமாகி சில நிமிடங்களுக்கு பின்னால் 2 ரக்காத்து தொழுகிறாரோ அவருக்கும் பூர்த்தியான ஹஜ்ஜி உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை சொல்லியிருக்கிறார். தாமத்தன் தாமத்தன் தாமத்தன், பூர்த்தியான 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 ஹஜ் உம்ராவுடைய நன்மை யாருக்கு? கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கு பாக்கியம் கிடைக்கல, குறைஞ்சபட்சம் கிழமையில ஒரு நாளாவது முயற்சி செய்யுங்க. ஃபஜ்ர தொழுவிட்டு உடனே ஓடாம பள்ளியில இருந்து இஷ்ராக் வரையும் இருந்து இஷ்ராக் 2 ரக்காத், லுஹா 2 ரக்காத், 4 ரக்காத் தொழுதுட்டு முயற்சி செய்யுங்க. அதனாலையும் அந்த ஹஜ் பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய பாக்கியம் கிடைச்சிடும். கண்ணியமான சகோதரர்களே, அது மாதிரி யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலையோ அவங்க இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது ஒரு முஸ்தஹபான அமலாக இருக்கிறது. அதிகமாக தக்பீர் ஓதுவது, திக்ர் செய்வது, அமல்கள் செய்வது, சதகாக்கள் செய்வது, தர்மங்கள் செய்வது, இந்த 10 நாள் கடைசி அரஃபாவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறது, அதுக்கு பெரிய நன்மைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவைகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பூரா முஸ்லிம்கள் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கும் அடிக்கடி ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் ஹஜ் செய்ய சென்றிருக்கிறார்களோ செல்ல இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜுகளை ஆக்குவாயாக. யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்துவிட்டு வந்திருக்கிறோமோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக உம்ராவா ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய அநியாயங்களிலிருந்து எங்களை முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அங்குள்ள குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் பெரியவர்களும் வயோதிபர்களும் பசி பட்டணியிலே யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் வீடு வாசல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த சோதனை அனுபவிக்கிறாங்க. யா அல்லாஹ் அதுக்குரிய முழுமையான கூலிகள் அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த ஆபத்திலிருந்து முசீபத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அத்தனை பேரோட சூழ்ச்சிகளையும் யா அல்லாஹ் நீ தவிடு பொடியாக்கி முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.